விலையானது கிட்டத்தட்ட லட்சத்தை எட்டப் போகிறது. இனிமேல் எங்கு ஏறப்போகிறது என்று நீங்கள் நினைத்தால் அதுதான் தவறு. நிபுணர்களின் கணக்குப்படி புல்லியன் சந்தையில் அசல் ஆட்டமே இனிதான் ஆரம்பமாக போகிறது. ஒரு பக்கம் தங்கம் பாதுகாப்பு புகலிடமாக ஜொலிக்கிறது என்றால், மறுபுறம் வெள்ளி யாரும் எதிர்பார்க்காத வேகத்தில் லாபத்தை அள்ளித்தரப்போகிறதாம். அது எப்படி? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக இன்றைய விலை நிலவரத்தை பார்த்து விடலாம். தங்கம் விலை டிசம்பர் 19ஆம் தேதியான இன்று காலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 99,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து 12,350 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை ஒரு கிராமுக்கு 3 ரூபாய் குறைந்து 221 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் 1 கிலோ வெள்ளி 2,21,000க்கு விற்பனையாகிறது. நடப்பு ஆண்டில் தொடர்ந்து தங்கம் வெள்ளி விலை ஏறிக்கொண்டே போகிறது. இப்போது வாங்குவது புத்திசாலித்தனமா அல்லது விலை குறையும் போது வாங்க வேண்டுமா என்ற ஒரு குழப்பம் அனைவரிடமும் இருக்கும். தங்கம் மற்றும் வெள்ளி என இரண்டுமே உலக மார்க்கெட்டில் ஏற்றம் கண்டு வருகிறது. இரண்டுக்கும் தனித்துவமான குணங்கள் உண்டு. தங்கம் என்றாலே பாதுகாப்பு அம்சம். சர்வதேச அளவிலான போர் பதற்றங்கள் அல்லது பொருளாதார மந்தநிலை போன்ற நிச்சயமற்ற காலகட்டங்களில் தங்கம் பாதுகாப்பான புகலிடமாக திகழ்கிறது. அந்த சமயத்தில் பங்குச்சந்தை போன்ற அம்சங்கள் கடும் சரிவை சந்திக்கும் என்பதால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான தங்கத்தில் முதலீடுகளை அதிகரிக்கின்றனர். மேலும் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை ஸ்திரத்தன்மையுடன் வைத்துள்ள ஒவ்வொரு நாட்டின் மத்திய வங்கிகளும் தங்கத்தை வாங்கி வருகின்றன. இதுவும் தங்கம் விலை சரியாமல் இருக்க காரணமாக அமைகிறது. இதுவே வெள்ளியை பொறுத்தவரையில் தொழில்துறை தேவை அதிகம். தங்கம் ஒரு ஆபரண முதலீடு என்றால் வெள்ளி ஒரு தொழில்துறை சார்ந்த முதலீடு. இது சோலார் பேனல்கள், 5G தொழில்நுட்பம் மற்றும் மின்சார வாகனங்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. அதோடு தங்கத்தோடு ஒப்பிடும்போது வெள்ளியின் விலை குறைவு என்பதால் நடுத்தர வர்க்கத்தினர் அதிக அளவில் வெள்ளியில் முதலீடு செய்ய முடிகிறது. சரி, இந்த பாதை எங்கே செல்லும்? நடப்பு ஆண்டில் தங்கம் 60%க்கும் அதிகமான வருமானத்தை கொடுத்துள்ளது. அதே நேரம் வெள்ளி கிட்டத்தட்ட 120% அளவுக்கு ஏற்றம் கண்டுள்ளது. இந்த ஏற்றம் இன்னும் தொடரும் என்று கூறும் நிபுணர்கள் தங்கம் விலை 1,50,000 ரூபாயையும் வெள்ளி விலை 2,40,000 ரூபாயையும் கூட எட்ட வாய்ப்பிருப்பதாக கணித்துள்ளனர். சரி, இதற்கு என்ன காரணங்கள் என்று பார்த்தால், நடப்பு ஆண்டில் சர்வதேச அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழல்கள்தான். அதன் பிறகு டாலரின் பலவீனம், மத்திய வங்கிகளின் கொள்முதல், ஃபெடரல் ரிசர்வ் வங்கியின் வட்டி குறைப்பு நடவடிக்கைகள் மற்றும் வலுவான தொழில்துறை தேவை என பல காரணிகள் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி விலையானது ஏற்றம் கண்டிருக்கிறது. குறிப்பாக ஃபியூச்சர் தங்கமானது டெக்னிக்கலாக வலுவான ஏற்றத்தை உறுதி செய்துள்ளது. முக்கிய ரெசிஸ்டன்ஸ் விலைகளையும் உடைத்து மேலே சென்றிருக்கிறது. இதேபோன்று வெள்ளியின் தேவையும் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாகவே தொழில்துறை மற்றும் ஆபரணங்கள் பிரிவில் வலுவாக இருந்து வந்தது. இதுவும் விலை ஏற்றத்துக்கு ஆதரவாக இருந்தது. தற்போது தங்கம் வெள்ளி விகிதம், அதாவது GSR விகிதமானது 65 என்ற ஒரு நிலையை நெருங்கி உள்ளது. இது வெள்ளியை விட தங்கம் விலை சிறப்பான ஏற்றம் காணலாம் என்ற ஒரு நிலையை காட்டுகிறது. சரி, இந்த விலை இன்னும் அதிகரிக்குமா? தங்கம் மற்றும் வெள்ளி என இரண்டுமே அதிக லாபத்தை கொடுத்திருந்தாலும் இந்த ஏற்றம் இன்னும் முடிவடையவில்லை என்றுதான் நிபுணர்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக நடுத்தர காலத்தில் தங்கம் மேலும் 11% உயர்ந்து 1,46,000 முதல் 1,50,000 ரூபாய் வரை செல்லக்கூடும். இதேபோல வெள்ளி 2,01,040 ரூபாய் என்ற ஒரு தடையை தாண்டினால் 2,40,000 ரூபாய் வரை செல்ல வாய்ப்புள்ளதாக பிரித்வி ஃபின் மார்க்கெட் நிறுவனத்தின் மனோஜ்குமார் ஜெயின் கூறுகிறார். தங்கம் வெள்ளி விலை இவ்வளவு பெரிய விலை ஏற்றத்திற்கு பிறகு இப்போது முதலீடு செய்வது சரியாக இருக்குமா என்றால் வாய்ப்பு இன்னமும் உள்ளது என்றுதான் சொல்கிறார்கள் நிபுணர்கள். பணவீக்கம் அதிகரிக்கும் சூழலில் தங்கம் வெள்ளியை வைத்திருப்பது அவசியம். வெள்ளி விலை குறையாது என்றாலும் நடுத்தர காலத்தில் தங்கம் அதிக லாபம் தரக்கூடும். ஆக சரியான ஆலோசனையுடன் தங்கம் மற்றும் வெள்ளி முதலீட்டை திட்டமிடலாம். Subscribe to One India and never miss an update.